ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம லஞ்சுக்கு கூட தரலாம். செம்ம ஹெல்தியான, அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷோ, சட்னியோ, குழம்போ எதுவுமே தேவைப்படாது. இது மட்டுமே உங்களுக்கு நல்லா ஒரு ஃபில்லிங்கா தரக்கூடிய ஹெல்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். டயட்ல இருக்கவங்க கூட, அதாவது டயட் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா பேலியோ, கீட்டோ அப்படிங்கிற மாதிரியான லோ கார்ப் டயட்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத லேட் பண்ணாம பார்க்கலாம். இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு முதல்ல 4 பாயில்டு எக் தேவைப்படும். ஸோ நான் 4 முட்டை எடுத்துட்டு கொஞ்சமா அதுல உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறேன். முட்டை வேக வைக்கிறது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுல் பாயில் இருந்தா பிடிக்குமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நான் ஓரளவுக்கு சாஃப்ட் பாயிலா தான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு நமக்கு கொஞ்சமா மஷ்ரூம் தேவைப்படும். ஒரு 150 கிராம் அளவுல மஷ்ரூம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் இல்லைன்னாலும் இதை நீங்க வேற வேற வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலாம். அது எப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். நான் இன்னைக்கு மஷ்ரூம்ஸும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். கேப்சிகம் கொஞ்சமா ஒரு பாதி கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். லைக் கிரீன் கேப்சிகம்ல பாதி, ஒரு ரெட் கேப்சிகம்ல கால்வாசி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு எடுத்துட்டு நல்லா நைஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்திருக்கேன். அது வீடியோல நான் இதுல காட்டல, கடைசியில காட்டுறேன். ஸோ எக் நல்லா சாஃப்டா பாயில் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா ரெண்டா கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு அதுல இன்னொரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு பெப்பர் பவுடர், 1 கப் அளவு பால் நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலோ அல்லது நார்மலா காய்ச்சாத பாலோ கூட பிரச்சனை இல்லை. இப்போ இதுல நான் 3 மேஜை கரண்டி அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். பேலியோ லோ கார்ப் டயட்ல இருக்கவங்க கண்டிப்பா மாவு பொருட்களை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஆல்மண்ட் ஃப்ளோர் அல்லது கோகனட் ஃப்ளோர் சேர்த்து இந்த கலவையில நீங்க அடிச்சுக்கலாம். கண்டிப்பா பேலியோல இருக்கும்போது நீங்க மாவு வகைகள் டோட்டலா அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை நல்லா அடிச்சு கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு இதுல நான் ஒரு 3 மேஜை கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப நம்ம வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமையும் அதுல சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நீங்க உங்ககிட்ட மஷ்ரூம் இல்லை அப்படின்னா கேபேஜோ அல்லது கேரட்டோ மிக்ஸ்டு வெஜிஸோ எதுவா இருந்தாலும் சரி, லைக் ஒரு 200 கிராம்ஸ் அளவுல வர்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. தக்காளி வேண்டாம், தக்காளி சேர்த்தா அது ரொம்ப தண்ணி விடும் இல்லையா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூமை நல்லா ஹை ஹீட்லயே தான் வச்சு நான் வேக வைக்கிறேன். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. பட் அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் சீக்கிரமா ரிலீஸ் ஆகி அது வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ நான் மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஹீட்லயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. அதுல இருந்த தண்ணி எல்லாம் கூட வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா அந்த பேன்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடிச்சு கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, மாவும் முட்டையும் சேர்த்து அதை நல்லா ஃபுல்லா நம்ம வெஜிடபிள்ஸை கவர் பண்ற மாதிரி நம்ம ஊத்திக்கணும். பேலியோ அல்லது லோ கார்ப் டயட்ல இருக்கவங்களுக்கு ஒருவேளை நான் சொன்ன ஆல்மண்ட் ஃப்ளோரோ அல்லது கோகனட் ஃப்ளோரோ கிடைக்கல அப்படின்னா கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க ஜஸ்ட் முட்டையை மட்டுமே நல்லா ஒரு முட்டைக்கு பதிலாக 2 முட்டை சேர்த்து அடிச்சு கலக்கிட்டு கூட இதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை ஊத்திட்டு அதுக்கு மேல முட்டையை இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம அடுக்கிக்கணும். இப்போ எத்தனை முட்டை நம்ம சேர்க்கிறோமோ அது பொறுத்து தான் நீங்க இந்த மாதிரி அடுக்கிட்டு அது மேல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் கொஞ்சமா சில்லி பவுடரும் ஒரு சிட்டிகை தான் நான் தூவுறேன். அதிகமா உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. பப்ரிக்கா பவுடரோ இல்ல சில்லி ஃபிளேக்ஸோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மேல நல்லா
துருவி வச்சிருக்க செட்டார் சீஸ் வந்து சேர்த்துக்க போறேன். சீஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் சீஸ் சேர்த்து செய்யும் போது இந்த டிஷ் வந்து செம்ம க்ரீமியா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா சீஸ் கிடைச்சதுன்னா ஸ்கிப் பண்ணாம நான் சொல்லியிருக்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம திருப்தியான ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இப்போ வந்து நான் வந்து சீஸ் துருவி எடுத்த சீஸ் எல்லாம் அந்த முட்டை மேல நல்லா தூவிட்டேன். கடைசியா இதுல நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஹெர்ப்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களோட ஃபுட்ல வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுல இருக்குது. கடைசியா இப்ப நான் வந்து இதுல கொஞ்சமா பீஸாவுக்கான ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஹெர்ப்ஸ் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு மிதமான தீயில அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியான டெக்ஸ்சர்ல இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க. போட்டோஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நான் வந்து உங்க பேர் மென்ஷன் பண்ணி கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றேன். இப்போ இதை வந்து நம்மளுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். சுட சுட சாப்பிட்டாலும் சரி, ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் சரி, அந்த க்ரீமியா செம்ம ஃபில்லிங்கா இருக்கு. லைக் வந்து ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கிட்ஸுக்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த மாதிரியான டைம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு தரலாம். செம்ம ஈஸியா இருக்கும். அதே சமயம் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட vlogging சேனலை இன்னும் நீங்க பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, பண்ணியான கேம்ஸ் எல்லாமே வந்து எங்க ஃபேமிலியோட பண்றதெல்லாம் நான் அந்த சேனல்ல தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபன் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட vlogging சேனல் ஜாராஸ் ஜர்னல் அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கலாம். சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.